நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திரன் வியாராஜா கொளத்தொழுத்து பேசுகிறேன். இது என்னுடைய 400வது வீடியோ. இந்த வீடியோவில் முக்கியமாக என்ன பார்க்க போகிறேன்னா, பக்தி ஞானம் வைராக்கியம். இது ஸ்ரீமத் பாகவத்தினுடைய ஒரு கதை. அது ஸோ இப்போ இது வித்தியாசமாக இருந்தது. பாகவத்தினுடைய முதல் கதையே அதை நான் சொல்லலை. என்ன இப்போ எப்படி இருக்கும்ண்டு. அப்புறம் இன்னைக்கு ஊன்றி படிக்கும்போது பார்த்தா பல விஷயங்கள் தெரிய வருது. இதில் ஸ்ரீமத் பாகவதமே வியாசர் தான் எழுதினாரான்ற கொஞ்சம் எல்லாம் வந்துட்டு இல்லை. ஏன்னா வியாச பகவான் எழுதின பல புராணங்கள், உதாரணமாக 18 புராணங்கள் நம்ம சொல்கிறோம். 18 புராணமே வியாசர் எழுதலை. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வியாசரோட அப்பா பராசர மகரிஷி, அவரால் எழுதப்பட்டதான் விஷ்ணு புராணம். ஸோ அப்பா பிள்ளைக்கு பேதம் இல்லை. அதனால் இந்த ஹோல் கிரெடிட் கோஸ் கிவன் டு வியாசர். இன்னும் நிறைய பேர் சக்தி உபாசனெலாம் சொல்லுவாங்கன்னா தேவி பாகவதம் தான் பாகவதம். இது அதுலேருந்து எடுத்தது தான் இந்த பாகவதம். இது வியாசர் எழுதலைன்னு நிறைய பேருடைய கருத்து இருக்குதுல. இது ஓரளவுக்கு உண்மையாகவும் இருக்குது. அதுக்கு ஆட்சேபன கருத்து இருக்குது, சமாதான கருத்து இருக்குது. அதெல்லாம் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. எவ்வளோ குறித்த நேரத்தில் தான். அதாவது ஆட்சேபம் என்னென்னா, ஹேமாத்ரி என்ற பெயருள்ள ஒரு பிரபுவின் அரண்மனையில் வித்வான்களின் முக்கியமான போபதேவர் இருக்கார். ஹேமாத்ரி பிரபு, பெரிய பணக்காரர். அந்த பிரபுவோட அரண்மனையில் போபதேவர் இருக்கார். அந்த இவரை சொல்கிறார், யாராவது 2 முகூர்த்த காலத்துக்குள்ளே யாராவது சொல்ல முடியுமா இந்த மாதிரி பகவானுடைய லீலைகள்லாம் சொல்லும்போது, போபதேவர் இஸ் ஆஸ்கிங் 1 day டைம். நான் வீட்டில் பார்த்து நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்றார். அடுத்த நாள் அவர் இந்த புராணத்தை எழுதி ஒரு நைட்டுக்குள்ளே எழுதுகிறார். பாருங்கள், ஒரு நாள் 1 day டைம் வாங்கி எழுதின்னு கொடுக்குறார். திருப்பி அகெயின் அண்ட் அகெயின் சம் அமெண்ட்மெண்ட்ஸு. ராஜா அவர் இங்கே ப்ளீஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாருன்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த புராணத்தை எழுத அரசன் கொடுத்த அதை அரசன் மற்ற பண்டிதர்களும் ஆராய்ந்து அதில் உள்ள பதச்சேர்க்கை முதலியவர்களால் ஆச்சரியப்பட்டு அதனை உலக பரவ செய்தான். ஸோ அதில் இஸ் ஆடிங் சம் மோர் திங்ஸ் ஆட் பண்ணி உலகம் முழுக்க பரப்பான்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட வித்வான்கிட்ட காப்பி எடுக்கிறான். அந்த காலத்து பேப்பர்லாம் கிடையாது. ஒன்று செப்பேடில் எழுதுனா, ஒன்று இந்த சில்க் கிளாத் இருக்கு இல்லையா, அதில் எழுதணும், ஓலையில் எழுதணும். இதுதான். ஸோ அந்த காலத்தையே பிரதி எடுத்திருக்கா. ஸோ இது யார் எழுதினா, போபதேவர் தான் எழுந்தான்னு ஒரு இது. வியாசர் எழுதலை. பட் வியாசர் என்ன இருக்க, தேவி பாகவதம் இருக்கு. ஸோ தேவி பாகவதோட ஒரு டெரிவேஷன் தான் இதுன்ற மாதிரி ஒரு கருத்து இருக்குது. அடுத்ததாக சமாதானம்னு விஷ்ணு பாகவதம் போகவதேவர் செய்தது அன்று. ஹேமாத்ரி என்ற பிரபு ஒரு நாள் சபையில் வித்வான்களை நோக்கி 2 முகூர்த்தங்களை பாகவதத்தின் அத்தியாய சுருக்கங்களை சோகமாக சொல்ல உங்களில் யார் சக்தி உள்ளவர் என்று கேட்டார். அப்பொழுது போபதேவர் என்ற பண்டிதர், நாளைய தினம் சொல்கிறேன் என்றார். மறுநாள் பாகவத அத்தியாய சாரம் என்ற கதானுகிரக மணியை செய்து ஒரு நைட்லேயே பண்ணிட்டார் அவர். அதன் முதல் ஸ்லோகம் பின்வருமாறு: வித்வானா என்ற போபதேவரால் பிரபுவாகிய ஹேமாத்ரியின் திருப்திக்காக இதில் ஸ்ரீமத் பாகவத்தின் அத்தியாய சாரம் என்று நிரூபிக்கப்படுகிறது. இதனால் பிரபு திருப்தி அடையாமல் இருந்தால் அவருடைய நியமனைப்படி பக்தி முக்தா பலன், பக்தி லகரி என்ற 2 பக்தி கிரந்தங்களை செய்தார். அதனால் பிரபு பண்டிதரை மிகவும் கௌரவித்து எல்லாம் சன்மானம் தரார். அவர் யார்? ஹேமாத்ரி என்ற பிரபு போபதேவருக்கு தந்தாரும் வருது கதை. இது நிறைய பேர் சொல்ல மாட்டேன். பாகவதம் சொல்கிறவா அதை பற்றி நான் சொல்ல கேட்டதே கிடையாது. தவிர போபதேவர் செய்த கிரந்தங்களின் விவரமானது பக்தி முக்தா பலம் என்ற கிரந்தத்தின் வியாக்கியானத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது சாஸ்திரங்களை படித்தவர்களில் சிறந்தவரான போபதேவரும் வியாக்கரண விஷயத்தில் 10 கிரந்தங்களும், மனிதர்களின் வைத்திய விஷயமாக 18 கிரந்தங்களும், 16 வியாக்கியானங்களும், சாகித்ய விஷயமான கிரந்தங்களும் செய்யப்பட்டன. அவைகள் யாவும் எல்லோராலும் கொண்டாடத்தக்கவைகளே. தவிரவும் இந்த போபதேவர் ஸ்ரீமத் பாகவத கிரந்தத்தை 22 தடவை படித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஸ்பியூட் இருக்குது. அப்புறமா தேவி பாகவதம், இந்த விஷ்ணு பாகவதம் இருக்கு. ஸோ பாகவதம் இருந்தாலே ஒன்று தெரிஞ்ச நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். பாகவதம் 18,000 ஸ்லோகம், 12 ஸ்கந்தம். ஸோ இந்த
10லேருந்து தான் கிருஷ்ணருடைய இதுவே ஆரம்பிக்கிறது. முதல் 10க்கு வரைக்கும் வந்து வேறு கதைகள் தான் ஓடுறது இல்லை. ஸோ இந்த 7 நாளாக பிரித்து சொல்கிறா எப்படி சொல்கிறான்னு தெரியாது எனக்கு. பட் மோஸ்ட்லி தே வில் டாக் ஒன்லி ஆன் கிருஷ்ணா. ராசக்கிரீடை இந்த இது கம்சனோட இது பண்ணுற இது மாதிரி தான் பேசுகிறாவா. ஸோ அந்த 2 சாப்டர் தான் 2 அத்தியாயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் தராவா. நான் கேட்டதுனால சொல்கிறேன். இந்த இப்போ வேலுக்குடி கிருஷ்ணன்லாம் வந்து ஓரளவுக்கு சொல்லுவார். மிச்சத்தெல்லாம் ரீடிங் த ஸ்லோகாஸ் அண்ட் கிவிங் த மீனிங். அவ்வளோதான். நான் ஒரே நடையாக போயிடுறேன். எனக்கு நான் இவாளுக்கு நேரலுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, முக்கியமான கதைகளை தான் கொடிட்டு காமிக்கிறேன். இதில் நிறைய பேருக்கு தெரியாது. தேவி பாகவதம் தான் பாகவதம் ஒரிஜினல்னு சொல்லிட்டு ஒரு தெர் இஸ் அ ஃபேக்ட் அந்த மாதிரி சொல்கிறாங்க. இல்லை இப்போ வந்து விஷ்ணுவோட பக்தி உள்ளவன் இந்த ஸ்ரீமத் பாகவதம் இதை சொல்லியிருக்கின்றான். ஸோ அந்த கிரந்தங்கள் எதிலே எடுத்தாலும் சரி தெரியாது நமக்கு. இப்போ இருக்கிற மாதிரி காப்பி ரைட்ஸ் எல்லாம் கிடையாது. அந்த காலத்தில் இடைச்செறிகள் எல்லாமே உண்டு. இப்போ லலிதா சஹஸ்ரநாம தியான ஸ்லோகத்தில் சிந்தூரான விக்கிரகம் மட்டும்தான் வந்து தியான ஸ்லோகம். இங்கே பிரம்மாண்ட புராணத்திலே சொல்லியிருக்காது ஒன்று தான். ஆனால் வேணா சொல்கிறான் சசுங்கு பரிய இப்போ நான் அழிகச்சப்பிக்க சூரிகாம்லாம் சொல்கிறான். அது வந்து திரிபுர சுந்தரி அஷ்டத்தில் வருது. ஸோ அது மாதிரி ஒவ்வொன்றும் இங்கேருந்து இடைச்செறிகள் சொருகிட்ட பிறகு நம்ம என்ன சொல்ல முடியும். அதே மாதிரி இந்த இது சொல்லுவேனே ரத்ன படஸ்தத்தை ரத்ன கடஸ்தன்ற அம்பாள் வந்து ரத்னங்கள் நிரப்பப்பட்ட குடத்து மேலே காதை வச்சுருக்காங்க. இவள் எழுதுகிறார். அதுக்கு மீனிங் எல்லாம் வந்திருக்க மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ பாடபேதங்களை வரும்போது நிறைய கன்ஃபியூஷன் ஆகிடுறது. இட் கிரியேட்ஸ் அ கன்ஃபியூஷன் அமாங் தி பீப்புள். தப்பான பிரயோகம் பண்ணி பலனே அழிக்காமல் போயிடுறது கடைசியில். இந்த லலிதா சஹஸ்ரநாமம் 3 இருக்குது. நான் 2 சொன்னேன் முன்னாடி. அப்புறம் லேட்டராக பார்த்தா நாரதர் ஒன்று சொல்லியிருக்கார். அதுவே இருக்குது. இப்போ 2 வந்து பப்ளிஷைஸ் ஆகியிருக்கு. இங்கே அந்த பகவதி ஸ்துதி மஞ்சரியில் ஒன்று வந்து வாக்பாதிரிகள் சொல்கிறது, வசினி காமேசி மோதினி விமலா அருணா ஜெயினி சர்வேதிரி கௌலினி. அடுத்தது வந்து பரமேஸ்வரனாலே சொல்லப்பட்டது. 2 இருக்குது லலிதாவில். ராஜராஜேஸ்வரி சஹஸ்ரநாமம் தனியாக இருக்குது. அது வேறு பால ராஜராஜே ஷாமலா அதெல்லாம் தனியாக இருக்குது. அந்த லலித்துக்கே வந்து 2 இருக்குது. பின் பிரிண்டட் அதுவும் இங்கே சொல்ல விரும்புகிறேன். ஸோ இந்த பாகவத்தை சொல்லும்போது இப்போ சௌனகாதி மகரிஷிகள் வருது. சூத மகரிஷி சௌனகாதி மகரிஷிகள் ஒரு ஜென்ரலாக சொல்லிடுறான். நைமிசாரண்ய மனத்தில் சௌனகர் ஒரு மகரிஷி இருக்கார். சௌனகாதின்னு சொல்லும்போது ப்ளூரலாக சொல்லிடுறாங்க. ஸோ அவருடைய சிஷ்யர்களாக இருக்கலாம். இந்த சௌனகர் நாரதர் இவாளெல்லாம் பேசும்போது அப்போ நாரதர் சொல்கிறார், நான் ஒரு இடத்துக்கு போய் மாதிரி அவர் திருலோக சஞ்சாரியாச்சு அந்த மாதிரி போயின்னு இருக்கும்போது ஒரு இடத்த அடையிறேன். அங்கே வந்து ஒரு யவன பெண் அவள் வந்து வருத்தமாக கொண்டு உட்காந்துருக்கா. நீ ஏண்டி அம்மா அடைறேன்னு கேட்குறாரு நாரதர் போய். இப்போ சொல்கிறேன், இந்த பாரு இப்போ யாருன்னு கேட்ட உடனே அவளுக்கு அவளுக்கு 2 புத்திரர்கள் 2 பேர் கழவ நாட்டிருக்கா. அதுதான் ஒன்று வந்து பக்தி, ஒன்று வந்து ஞானம், ஒன்று வைராக்கியம். இது 2 கழவாளாக இருக்கா. அம்மாக்காரி பக்தின்றவோ இளமையாக இருக்கா. இந்த மாதிரி இருக்குது. இது தவிர வேறு செடிப்பட்டுகள்லாம் இருக்கா. அதுவா யாருன்னா இந்த கங்கா யமுனா இவாளெல்லாம் வந்திருக்கா எனக்கு வந்து இது பண்ணுறதுக்குன்றா. ஸோ நாரத கம்ஸ் டு நோ இஸ் ஜஸ்ட் அனலைசிங் த அவளுடைய இந்த பிறப்பு இறப்பம். இதுக்கு நமக்கு சந்தேகம் வருது. இது வந்து புனையப்பட்ட கதையா, இது என்னது, பக்தியின் பேர் வச்சுப்பாளா, யாராவது ஞானம் வச்சுருப்பாளா, வைராக்கியம் வச்சுருப்பான்னா நமக்கு சொல்கிறதுக்காக வச்சுருக்காத கதை. இஸ் பியூரி ஸ்டோரி. நீங்கள் வந்து ஜஸ்ட் அசம்ஷன் பண்ணிக்க வேண்டாம். எப்படி இந்த பக்தி ஞானம் வைராக்கியம் எப்படி மாறுபடுறது, காலத்துக்கு தமிழ் இப்படி மாறுறதுன்னு என்ன சொல்கிறான்னா நாரதரே சொல்கிறார். யார்கிட்ட? பக்தியோட சொல்கிறார். ஏன் இந்த மாதிரி ஆனாவா அப்படின்னு கேட்கும்போது இப்போ அந்த கதை வருது. அதுதான் பார்க்க போகிறோம் இப்போ ரொம்ப. சரி, நாரதர் பக்தியை பார்த்து கேட்குறார். ஓ பால்ய பெண்ணே கேட்குறார், நீ வந்து என்ன செய்யணும், நான் இவ 2 பிள்ளைகளும் கழவன் ஆகிட்டால. அப்போ சொல்கிறார், ஆனந்த வனமும் ஒரு இடம் இருக்குது கங்கைக்கரை ஓரத்தில். அந்த இடத்துல வந்து சுகபிரம்ம வந்து சொல்ல போகிறார் ஸ்ரீமத் பாகவத்தை. அந்த பாகவத்தை 7 நாள் கேட்டால் வந்து இவா திருப்பியும் வந்து தேவ் பிகம் எங்கு யார் இந்த ஞானமும் வைராகியம் எங்கே ஆகிடுவான்றார். இது ஏன் இந்த மாதிரி கடவாள் ஆனான்னா இந்த கால தேச பத்தமானன்னு இருக்குது. காலங்கள் அதாவது முதல்ல வந்து கிருதயுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம். இந்த கலியுகம் வரும்போது இந்த பிரச்சனையெல்லாம் வந்துடுறதுன்னு சொல்லப்படுறது. சவுனகரை சொல்கிறார்,
சூதர்கிட்ட சொல்கிறார், 7 நாட்கள் ஸ்ரீமத் பாகவத்தை கேட்கும் முறையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பம் நாரதருக்கு உண்டான காரணம் அல்லவா, அந்த பரபிரம்மத்தின் சுரூபத்தை நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஸோ முன்னொரு காலத்தில் விஷாலா என்ற நகரத்தில் 4 மகரிஷிகள் சாது சங்கமம் செய்ய வேண்டும் என்று எண்ணத்துடன் சேர்ந்தார்கள். அப்போ அந்த இடத்துல தெய்வ செயலரால் தேவரிஷி நாரதன் வந்தார். அந்த நாரதரை கண்டு பிரம்மபுத்திரே, நீ ஒரு விஷயத்தில் ஆசை இல்லாதவர், அப்படி இருந்து பகமாக எனக்கு எங்கே போகிறேன்னு கேட்குறாரு. நாரதர் சொல்கிறார், நான் பூமியே எல்லாவற்றையும் மேலாந்து நினைத்து புஷ்கரம், பிரயாகி, காசி, கோதாவரி, ஹரிக்ஷேத்திரம், குருக்ஷேத்திரம், ஸ்ரீரங்கம், ராமேஸ்வரம் எல்லாத்துக்கும் போயிட்டு வந்தேன். ஆனால் மனசுக்கு சந்தோஷமே வரல. இந்த பூமியை முழுவதும் கலி அதர்மத்துடன் வியாபித்து கொண்டு விட்டான். அதனால் இப்போ இங்கே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு நாரதரே சொல்கிறார், 5000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சொல்லப்படுறது. கலியில் எவ்வளோ மோசமாக மனுஷாலாம் மாறிட்டான்னு, சத்தியம், தபஸ், சௌச்சம், தயை, கொடுப்பது ஆகிய ஒரு இடத்திலாவது இருப்பதாக ஆடப்படவில்லை. எல்லா ஜனங்களும் தங்கள் வயிறு நிரம்பு புஜிப்பதில் மக்கள் ஆசை உள்ளவளாக இருக்கா. மற்ற ஆளை பற்றி கவலைப்படுறதில்லை. ஆற்றுக்காராக வந்தால் கூட அவளை வச்சுட்டு அப்படியே உள்ள சாப்பிட்றா. அந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் ரீசெண்டாக ஒரு அது பார்த்தேன். மாமா செத்து போயிட்டார், அவரை பாக்ஸில் வச்சுருக்கேன். மாமி அந்த இடத்த அங்கேயே ஓட்டி போய் சாப்பிட்டு கொண்டிருக்கான். இந்த மாதிரி இருக்குது. இது பிராமண கிரகத்திலே நடக்கிறது. ஏன்னா 3 நாள் அந்த பையன் வரணும்னு சொல்லிட்டு அந்த பாடி வாஸ் வெயிட்டிங். சொல்ல முடியாது, பையெல்லாம் பசிக்கிறத நான் என்ன செய்ய முடியும். ஒவ்வொரு வீடுகளும் ஸ்திரீகளே பிரபுவாக இருந்து அதிகாரம் செய்கிறார்கள். மைத்துனனே புத்தி சொல்கிறான். அந்த காலத்தில் பெரியப்பா, சித்தப்பா, வளர்ப்பா வளம் சொல்லுவா, அண்ணா சொல்லுவா. இப்போ மச்சனை சொல்கிறது தான் இவன் கேட்குறான், யார் மாப்பிள்ளை. ஸோ மைத்துனனே புத்தி சொல்கிறான். எல்லோரும் பெண்களை விலைக்கு வைக்கிறார்கள். 5000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது சொல்ல பாருங்க. பெண்களை விலைக்கு வித்துடுறா. தம்பதிகள் ஒருவருக்கு ஒருவர் கலகம் செய்து கொள்கிறார்கள். ஆசிரமங்கள், புண்ணிய தீர்த்தங்கள், நதிகள், தேவாலயங்கள் ஆகிய இவைகள் பெரும்பாலும் துஷ்டர்களால் கெடுக்கப்படுகின்றன. பார்க்குறோம், பேப்பர் எடுத்தால் அப்படிதான் வருது. ஸோ யோகி, சித்தன், ஞானி, நல்ல கர்மாபிஷேகர் ஆகியவர்கள் ஒருவரும் காணப்படவில்லை. நல்ல காரியங்கள் யாவும் கலியாகி அக்னியால் எரித்து சாம்பலாக்கப்படுகிறது. ஒவ்வொரு தேசத்திலும் ஜனங்கள் அன்ன விக்கிரகம் செய்கிறார்கள். பிராமணர்கள் வேதத்தை விற்கிறார்கள். ஸ்திரீகள் பெரும்பாலும் விபச்சாரம் செய்கிறார்கள் போட்டிருக்கார். இது யார் சொல்கிறார்? நாரதர் சொல்கிறார். இதை நான் போய் பார்த்ததில் திஸ் இஸ் மை ஃபைண்டிங் அப்படின்றார். இந்த மாதிரி கலியின் விளையாட்டை எங்கும் பார்த்து கொண்டு நான் யமுனையின் கரைக்கு சென்றேன். அங்கு கிருஷ்ண பகவான் விளையாடின இடம் அவள் அற்புதத்தை கண்டேன். அங்கே எவனவது பெண் மன வருத்தத்துடன் அவ்விடம் இருந்தால் என்ன கிடைக்கும் சொல்கிறா. இந்த மாதிரி 2 குழந்தை எனக்கு வயசாகிடுத்து, இது மாதிரி சொல்கிறா. அதை கேட்டு அந்த பெண்ணை நோக்கி, நீ யார்? இவர் 2 பேரும் கேட்போம். அவள் சொல்கிறார். அந்த பெண் சொன்னதாவது, எனக்கு பக்தி என்று பெயர். இவ்விருவரும் என்னுடைய புத்திரர்கள். ஒருத்தனுக்கு ஞானம் என்ற பெயர், மற்றவனுக்கு வைராகி என்ற பெயர். இவ்விருவரும் கால மகிமையால் கிடத்தன்மை அடைந்தனர். இந்த பெண்கள் கங்கை முதலிய நதிகள் என்னை சேவிப்பதற்காக வந்திருக்கா அப்படின்னு பக்தி சொல்கிறான். ஸோ நான் திராவிட தேசத்தில், தமிழ் தேசத்தில் பிறந்தவள். கர்நாடக தேசத்தில், மகாராஷ்டிரா தேசத்திலும் சில பாகங்களில் வளர்ந்தவள். குர்ஜர தேசத்தில் கிழத்தன்மை அடைந்தேன். மிக்க பாவியான கலியின் சாபத்தால் பாஷாண்டர்கள் என்னுடைய அவயங்களை துண்டித்து விட்டனர். அதனால் தேகபலம் குறைந்தது. புத்தர்களும் மிகுந்த சிரமத்தை அடைந்து பிருந்தாவனம் சேர்ந்தேன். இவ்விடம் வந்தவுடன் அழகான சரீரம் உள்ள யமன வடிவம் எனக்கு வந்துடுத்து. ஆனால் இவாளுக்கு ஆலையன்னு கேட்குறா, பசங்களுக்கு ஆலை. அப்போ தான் நாரதர் சொல்கிறார், இதில் ஆனந்தவனத்துக்கு போனேன். அங்கே ஸ்ரீமத் பாகவதம் சொல்கிறா, அதை போய் கேள்வியம்மா. அப்போ சரி இதெல்லாம் நடக்கும்ன்றார். ஸோ காமம், குரோபம், லோபம் விஷயங்களில், ஆசை உடைகளில் கலங்கிய மனம் உள்ளவர்கள் தபம் செய்வதால் தபத்தின் சாரம் போய்விட்டது. மனிதர்கள் மனதை அடக்காமல் லோபம், டம்பம் இவர்களால் அடைந்து பாஷாண்ட மதத்தை ஆசிரியத்ததால் தியான யோகத்தின் சாரம் போய்விட்டது. எல்லாம் பணம் கொடுத்தா கிறிஸ்டியானிட்டி மாறுறா, இஸ்லாமியத்துக்கு மாறுறா. அப்படி தான் இருக்குது. பணம் வேணும் வாழ்க்கை. ஸோ நல்ல பிராமண குலத்தில் இருக்க பசங்களே இப்படி போயிடுறா. என்ன செய்கிறது? கலியின் கொடுமை சொல்லப்படுறது எல்லாம். ஸோ இப்போ நாரதர் இப்போ சொல்கிறார், பிரகலாதர் என்பவர் மாயை கடந்து ஆத்மஸ்வரூபத்தை அடைந்து விளங்குகிறார். மேலும் தங்களை கிருபையால் துருவன் என்பவன் நாரதனால தான் துருவம் அந்த துருவ நட்சத்திரம் மாறுறது. அதெல்லாம் சொல்லி இவருக்கு சொல்கிறார். யார்? சனகாதி முனியோட பேசும்போது அவளை ப்ரைஸ் பண்ணுறார் நாரதரை. ஸோ இப்போ இவகிட்ட தயவு ஏற்பட்டு அவளை அந்த ஆனந்தவனத்துக்கு போக சொல்கிறார்.
ஆனந்தவனத்தில் போய் கேளு, அங்கே சுக்கபன்மா வரப்போகிறார், அங்கே வந்து பாகவதம் நடக்க போகிறது, சப்தாகமாம் 7 நாளில் சொல்ல போகிறார். அந்த 7 நாள் கடந்த உடனே இவா வந்து இந்த இந்த தன்மை நல்லபடியாக ஆயிடுவான்னு சொல்லப்படுறது. ஸோ பக்தியின் கஷ்ட நிவர்த்தி. பின்பு நாரதர் அவர்களை கண்டாடி அவர்களை நோக்கி இந்த ஞான யஜ்யத்தை இவ்விடம் செய்யலாம், எவ்வளவு நாட்களை பாகவதம் கேட்பட முடியும் சொல்கிறது 7 நாள் சொல்கிறாரெல்லாம். ஸோ இந்த மாதிரி சொல்லி இவாளும் கலந்துண்டு அந்த 7 நாள் பாகவத சாரம் கேட்ட பிறகு இவாளுக்கு பழையபடியே யவன வடிவம் வந்து அவள் வந்து சாப நிவர்த்தியான மாதிரி ஆயிடும். அவள் யார் இந்த ஞானமும் வைராக்கியம் பக்தியும் சந்தோஷப்படுறான்னு சொல்லப்படுறது. இன்னைக்கு கதையும் சாரா 400வது இதில் வந்து பாகவத வீடியோவில் இதுதான் இந்த பக்தி ஞானம் வைராக்கியம். என்னதான் ஒன்று பார்க்கணும், எல்லாரும் 100க்கு 100 அப்படி இருக்காத இல்லை, நல்லவா நிறைய பேர் இருக்கா பூமியில். நம்ம வந்து ஹவு யூ ஆர் சீயிங் தம் தான் கணக்கு. நிறைய பேர் நல்ல உண்மையாகவே இந்த அரியத்துறை வீடு இது கட்டும்போது 50,000 ரூபா 3 பேர் கொடுத்தா. எனக்கு ஒருத்தர் பேரே சொல்லக்கூடாதுன்ட்டார். ஐ பி சீட்டட் பை அந்த கதிராமங்கலத்தில் இருக்க இந்த அங்கே இது சக்கராபுரம் நடக்கிறது, அதில் கிட்டத்தட்ட ஐ லாஸ்ட் நியர்லி 1 crore. நிறைய என்ஆர்ஐ பீப்புள் ஐ பி சீட்டட் அது மாதிரிலாம். அதனால் நீங்கள் என்னம்மா ஒரு 1 லட்சத்து 2 லட்சத்து பிச்சை எடுக்கிற நீங்கள் வேணாம், நான் என் பேரை சொல்லாதுங்க அப்படின்னா 50,000 ரூபா அனுப்பிச்சிருச்சார். இந்த மாதிரி நல்ல ஹார்ட் இருக்கா, நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாருமே மோசம் சொல்ல முடியாது, கலியுகத்துலேயும் நல்லா இருக்கா, அதனால் மழை பெய்யறது இல்லைன்னா இருக்காது. சரி, நல்லவர்கள் இருந்துதான் இருக்கா, பூமியை இது வந்து அட்ஜஸ்ட் ஆகுது. அதனால தான் எத்தனையோ பாருங்க, இதெல்லாம் பார்த்தா கர்நாடகாவில் இந்த அக்ஷய பாத்திரம் ஒரு ட்ரஸ்ட் இருக்குது. எத்தனை குழந்தைகளுக்கு ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு மீல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நல்ல கேரட் கறி என்ன, சாம்பார் என்ன, ரசம் என்ன, இது பொண்ணு இதுக்கு வேனாக போயின்னு இருக்கு. ஸோ அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு கலெக்ட் பண்ணோம், அதை ஆர்கனைஸ் பண்ணோம், அதை டெலிவரி பண்ணோம், அந்த குழந்தைகளை குஷியை நிரப்பணும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறா இல்லையாவா. ஸோ அது மாதிரி எல்லாருமே வந்து ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறது இல்லை, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எவ்ரிபடி இஸ் நாட் ஏர்னிங் லைக் தட். பீப்புள் ஆர் ஸ்பெண்டிங் ஆல்சோ. அண்ட் இது தர்மத்தை நிலைநிறுத்துறா. இந்த இதில் வந்து நம்ம சில பேர் ஆல்வேஸ் நெகட்டிவ் பாயிண்டாக பார்ப்பேன். யூ ஷுட் சி போத். இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து வி ஷுட் சூஸ் த ரைட் திங். நம்ம வந்து நம்ம மனிதனுடைய வாழ்நாள் வந்து 60 வயசு தான் மேக்ஸிமம் சொல்லியிருக்கேன். 60, 80, 100 மெடிசனில் வந்து எல்லாமே வச்சுட்டுறான் நம்ம. ஸோ இப்போ நான் கூட பேஸ் பேக்கர் வச்சுருக்காங்க. ஸோ 13 வருஷம் வேலிடிட்டி, அதுக்கப்புறமா திருப்பி செல்லை மாற்றணுன்றான். ஸோ இது வி ஆர் இன்க்ரீஸிங் த லைஃப். ஆனால் எவ்வளோ காலம் வந்து அவரும் போட்டு முடிச்சு தான் டக்கு எல்லாருக்குமே ஹார்ட் ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாலும் யாரும் கிடையாது. ஸோ இந்த மாதிரிலாம் ஆறுது. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த நம்மளுடைய வாழ்நாளில் நல்லது செய்ய கற்றுக்கணும், நம்மளால் முடிஞ்ச உதவிகள் செய்யணும். அது வந்து குழந்தைகளை தான் காப்பாற்றும். நிறைய பேர் கேசவன் மாமா அவள் பேசவே இல்லையேன்றா. அவள் சொன்னால் எனக்கு ஆசைலாம் வேண்டாம், கோசாலை யாரோ ரன் பண்ணுறா, அவள் நம்பர் தரா, அவளுக்கு அமுச்சு வைங்க வந்தாராம். ஸோ பீப்புள் ஆர் ஜஸ்ட் அஸ்டானிஷ். அவர் எப்படி சொல்கிறாருங்க, எங்கேயோ சிவிலிபுத்தியில் உட்காந்துட்டு எங்கேயோ நடக்கிறது சொல்கிறாரு, உலகம் முழுக்க நடக்கிறதெல்லாம் சொல்கிறாரு அவர். ஸோ ஏதோ ஒரு கடவுள் அருள்லாம் சொல்கிறாரு. he is suggesting them, people are much happy about him. பட் அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு வேண்டாமா, எனக்கு 80 வயசு ஆகிடுது, எனக்கு somebody is feeding me, நீங்கள் அனுப்புறதா இருந்தால் இவாளுக்கெல்லாம் அமிச்சா நல்லதுண்டு. இப்போ எனக்கு உறவுகார பையனை ரகுராமன் கல்லடக்குறிச்சி இருக்கான், அந்த பையன் கல்யாணமே பண்ணிக்கலாங்க. அவன் சொன்ன இந்த கசாப் கடை போகிற மாடெல்லாம் காப்பாற்றி அவன் வீடு பெரிய வீடு, அதில் 50 மாடு வச்சுட்டுருக்கான் நீ வரைக்கும். பாலையும் வைக்கிறது இல்லை, அவன் கண்ணுக்குடியே சாப்பிட்றவன்ட்டான். இப்போ வேங்க கோவிலுக்கு எம்மே தருது இல்லாமல் அவன் நித்தியப்படி பூஜைக்கு எடுத்துக்கிறான், மிச்செல்லாம் கண்ணுக்குடியே சாப்பிட்டுட்டான். 50 அவன் வந்து இஸ் அ கிராஜுவேட்டு, 2 வீலர் வச்சுட்டுருக்கான், பசுமாடை மேய்ச்சிட்டு இருக்கான் இங்கே தாமிரபரணி ஓரத்தில். இந்த மாதிரி இருக்கா மனுஷா. இல்லைன்னா இந்த பூமியில் மழை பெய்யாது, விளைச்சல் இருக்காது. ஸோ தர்மன்றது ஏதோ ஒரு காப்பாற்றப்படுறது, இதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கணும். ஏன்னா நம்ம கொடுத்த ஒரு செல்வத்தை நம்ம வந்து வி ஆர் நாட் த ஓனர்ஸ். ஸோ வி ஆர் நம்ம வந்து ட்ரஸ்டீஸாக நம்ம பார்த்துக்குறோம். இந்த ஜென்மத்தில் கொடுத்துருக்கா பார்க்குறோம், அவ்வளோதான். ஸோ அதில் தானே தான் உங்களை பண்ணி ஆகணும், நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்யணும். பாகவத்தின் மொத்த சாரம் என்னென்னா நல்லது செய்யணும். இது அதன் மூலம் கருதி பண்ணால் எப்படி நடக்கும்ன்றது பின்னாடி காமிச்சு விட்டுருது. பாரதம் நிறையா வருது, அது கதையில் நிறைய கதைகள் வருது. ஸோ அதனால் இதெல்லாம் சொல்லி இது தர்ம சிந்தனையோட மனசை வச்சுக்கோங்க, முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க. எனக்கு பண்ணு நான் சொல்ல,
உங்களால் முடிஞ்ச உங்கள் ஊரில் இருக்க வாழ்க்கை பண்ணுங்க, அது போதும். அது மாதிரி பண்ணி எல்லோரும் அந்த குழந்தைகளுக்கு அந்த ப்ராக்டிஸை கொண்டு வாங்க. கொஞ்சம் வீட்டில் மணி சத்தம் கேட்கணும், பூஜை நடக்கணும், அப்பா அம்மா பண்ணுறதை பார்த்து குழந்தை கற்றுக்கணும். இப்போ அமெரிக்காவிலேருந்து வெங்கட் ராஜகோபால் பையன் தான் ஒரு வயசு குழந்தைய பக்கத்தில் வச்சுட்டு லலிதாசனம்மா சொல்கிறான். இன்னொரு பையன் ஆனந்த் ஹரிகரன் அவனும் நித்தியப்படி பூஜை பண்ணுறான். அமெரிக்காவில் இருக்கான் நல்லா கொஞ்சவங்க நாட்டு இங்கே மயிலாப்பூர் மாம்பழம் இல்லை, மயிலாப்பூர் மாம்பழம் பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்கு. அமெரிக்காவில் இந்த கலிஃபோர்னியாவில் இருக்கா, இதில் இருக்கா, டெக்ஸாஸில் இருக்கா, ஜார்ஜியாவில் இருக்க இவெல்லாம் பண்ணுறாள். பஜன் பண்ணுறான், சந்தியாவந்தனம் பண்ணுறான், இதெல்லாம் பண்ணுறான். அவன் பண்ணும்போது நீ பண்ணுறது எனக்கு கேடு. ஸோ இதெல்லாம் வந்து அவளுடைய கிரமங்க பூஜை என்ன சொல்லியிருக்கோ அந்த வரலாசத்தை வச்சு பண்ணுங்க. அதை ஸோ அட்லீஸ்ட் நம்ம பண்ணாதான் அடுத்த ஜெனரேஷனுக்கு அது போய் சேரும். இல்லைன்னா இந்த பக்தி ஞானம் ஞானமும் வைராக்கியம் களத்தன்மை அடைஞ்சிது, அது மாதிரி அடைய வேண்டியதான் நம்மளும். ஸோ அதனால் அந்த மாதிரி அடையக்கூடாது. நம்ம வந்து அதை மெயின்டைன் பண்ணணும். அதை பிராமணன் ஆக்கணும் அவசியம் கிடையாது. நிறைய பிராமணா வந்து எனக்கு சிஷ்யாவில் இருக்க நாதன் ஒரு பையன் இருக்கான், என்ன மெச்சூர்டு பாய். அவன் வந்து பெங்களூரில் இருக்கான். ரொம்ப சந்தோஷமாக, அதாவது கண் சிரிக்கும் அவனுக்கு பார்த்தா. ஸோ நிறைய தர்ம காரியத்துக்கு எனக்கு வேண்டான்னு சொன்னாலும் எனக்கு மாதம் 1114 ரூபா குருதட்சணையாக அனுப்புகிறான். எனக்கு வேண்டான்னு நான் இல்லை சுவாமி எனக்கு பூஜைக்காக வச்சுக்கணுன்றான். இப்போ திருப்பி இந்த அரியத்துறைக்கெல்லாம் அமைச்சிருக்கான். திருப்பி 2-3 இது அவன் அமெரிக்காவில் இருக்கிற பேசி அவன் மூலமாக கிட்டத்தட்ட 25,000 ரூபா கிட்டத்தட்ட வந்திருக்கான் எனக்கு. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம இருக்கிற நேரத்தில் பண்ணுங்க, தர்ம காரியங்கள் பண்ணுங்க, கோவிலை கொண்டாடுங்க, வாழ்க்கெல்லாம் பூஜை பண்ணுறவங்களுக்கெல்லாம் கொடுங்க, சிவாச்சாரியாக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுங்க, பட்டாச்சாரியாக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுங்க. சாமியை தெய்வம் அதை கொண்டாடினாதான் எனக்கு குடும்பம் நல்லாயிருக்கும். சரி நான் வீட்டிலே பண்ணிக்கிறேங்க, என்ன பண்ணிக்கோ, யார் வேணாங்க. ஸோ அது பண்ணலாம். ஒன்றுமே இல்லாதவான்மா சொன்னால் பரவாயில்ல. இதெல்லாம் பண்ண இவ்வளோ பூ கொட்டணுமான்னு அப்படின்லாம் கிடையாது. ஆனால் பணத்தை பேங்க்கில் போட்டு வச்சுட்டு புஷ்பமே இல்லாமல் 2 புஷ்பத்தை வைக்கிறான்றது அயோக்கியதனம். அது மாதிரி பண்ணக்கூடாது. சரி நம்ம அட்லீஸ்ட் பணம் இருக்குது நம்மகிட்ட, நைவேத்தியம் பண்ணியான நம்ம 3 வேளை கொட்டிக்கிறோம்ல. சாமிக்கு நைவேத்தியாமின்னா உங்கள்கிட்ட காமிக்கிறேன், நான் கொட்டிக்க போகிறேன், அதுக்கு முன்னாடி ஒன்று காமிக்கிறேன்னு தான் அர்த்தம். நைவேத்தியாமின்னா காண்பிக்கிறேன்னு அர்த்தம். அதுலேருந்து எசன்ஸ் தான் எடுத்துக்கும் சுவாமி. இதெல்லாம் மனசில் வச்சுட்டு செயல்படுங்கன்னு கேட்டுட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன்.